வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ மசாலா. இந்த பொட்டேட்டோ மசாலா வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஒரு லேசியான நாளில் இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மசாலா நீங்கள் செய்யலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன். இதை போட்டுடலாம். இதை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டு போறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இதெல்லாம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் 2 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி போட்டுடலாம். மீடியம் சைஸ் தக்காளி இது. இப்போ இதுல நான் கொஞ்சமா சுடு தண்ணி வச்சிருக்கேன். நல்லா ஹாட் வாட்டர். இந்த ஹாட் வாட்டர் இதுல விட்டுடலாம். இந்த ஹாட் வாட்டர் விடுறதுனால இந்த தக்காளி வந்துட்டு ஈஸியா மேஷ் ஆயிடும், மசாலாஸும் ஈஸியா குக் ஆயிடும். அதுக்காக நம்ம ஹாட் வாட்டர் விடுறோம். இப்போ இது வந்துட்டு இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வேகணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு மூடி வைக்க போறோம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மீடியம் ஃப்ளேம்ல இது வேகட்டும் தக்காளி நல்லா. இப்போ நம்மளோட தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் பக்கமா வதங்கி இருக்கும். இப்போ நல்லா மேஷ் ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி பழமெல்லாம். இப்போ இதுல நம்ம ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். நீங்க சின்னதா இருந்தா 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி டைசஸா வெட்டி வச்சிருக்கேன். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு இல்லை, பச்சை உருளைக்கிழங்கு தான். தோல் சீவிட்டு அந்த மாதிரி டைசஸா நறுக்கியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்திக்கிறேன். சிக்கன் மசாலா பொடி வந்து டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துங்க, இல்லைன்னா சேர்த்த வேணாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ இது திருப்பியும் நம்ம மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வேகிற அளவுக்கு இதை நம்ம வேக வச்சுக்க போறோம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா வெந்துச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. நீங்க எதுக்காக இந்த கிரேவி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. சப்பாத்திக்கு, பூரிக்கு அந்த மாதிரினா இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு வெந்துச்சு நம்ம செக் பண்ணி போடலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இது மேலே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு 15 நிமிஷத்துல நீங்க இந்த கிரேவியை செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாத்துக்குமே சூட் ஆகும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கும் கூட இது வந்துட்டு நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கிரேவியை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.